காலையில நல்லா கத்திரிக்காய், முருங்கக்காய், கருவாடெல்லாம் போட்டு குழம்பு வச்சேன்னா, இந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்கல போல. சனிக்கிழமைனாலே எங்கள் வீட்ல எப்போவும் கருவாட்டு குழம்பு தான் இருக்கும். ஏன்னா மத்த நாள்ல பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வந்து கருவாட்டு குழம்பு குடுத்து விட முடியாதுங்கிறதுக்காக. அந்த குழம்புலேயும் நான் வச்சுட்டு போனதே கம்மி தான். அதுலேயும் மீதியா இருந்துச்சா, சரி அதே வந்து குழம்ப சூடு பண்ணிட்டு, எங்களுக்கு பாக்கெட் பால், பிள்ளைங்களுக்கு பசும்பால் எல்லாம் வந்து காய்ச்சாச்சு. பிள்ளைங்களுக்கு வந்து பொதுவா இப்போ கொஞ்ச நாளாவே வந்து அவங்க பால்லாம் குடிக்கிறதில்ல. ஏன்னா நான் வர்றதுக்கு 6:30, 7 மணி ஆயிருமா, அவங்க டைரெக்ட்டா சாப்பாடு சாப்பிட்டுக்குவாங்க. காலையில அதே மாரி 8 மணிக்கு ஸ்கூல் போகணுங்கிறதுக்காக தோசை சாப்பிடுவாங்களா, அதனால பால் குடிக்கிறதில்ல. சரி நம்ம இன்னைக்கு பாலாத்தி குடுப்போம், கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பாடு குடுப்போம் அப்படின்ட்டு ஹார்லிக்ஸ் போட்டு அவங்களுக்கு வந்து ஆத்தி குடுத்துட்டேன்னா, இவங்க 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. 2 பேரும் ஒரு சேருக்கு என் சேரு, உன் சேருன்னு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஃபோன தூக்கிட்டு போனோனே ஆக்ஷன் போட்டாச்சு. சும்மா நாங்க விளையாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி. ஆனா இவங்க 2 பேரும் எதுக்கு விளையாடுறாங்கன்ட்டு நமக்கு தானே தெரியும். சரி நீங்க 2 பேரும் டிவி பார்த்துட்டு இருங்கன்ட்டு, நான் வந்து பிள்ளைங்களுக்கு மட்டும் வந்து ஒரு பாக்கெட் மாவு வாங்கினேன். எனக்கு 2 நேரமா அவங்க வந்து சரியா சாப்பிட்டுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா குழம்பு, சாப்பாடுலாம் மீதியா இருந்துச்சு. அதனால எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தா அதையே திருப்பி திருப்பி போட்டு வம்பாக்கிருவேன். அதனால வந்துட்டு நான் வந்து ஜாஸ்தியா காசு குடுத்துலாம் வந்து வாங்க மாட்டேன். இந்த டீஷர்ட் வாங்கி இப்போ 2, 3 டைம் தான் போட்டிருப்பேன். அதுக்குள்ளே நல்லா கரையாக்கியாச்சு. இந்த மாரி நீங்க வந்து போட்ட ட்ரெஸ்ஸே போட்டு வம்பாக்குவீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல